துதி செய்வார். என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் இன்ப எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என்னை எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவதாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவதாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்யணுமா? ஹல்லேலூயா. எதை எண்ணி? அவர் செய்த நன்மையை எண்ணி, நம்மளுக்கு வருகிற தீமையை எண்ணியும் துதி செஞ்சு தான் இருக்கணும். நம்மளுக்கு அதுதான் கொடுத்த இலக்கு. அதுதான். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மையான காரியங்களை செய்கிறார். நன்மையான காரியங்களை செய்கிறது மட்டும்தான் அவர் வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் சார்பில் பேசுகிறதுக்கு அவர் உண்டு. நமக்காக போராடுகிறதுக்கு அவர் உண்டு. நமக்காக யுத்தம் செய்கிறதற்கு அவர் உண்டு. நமக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறதற்கு அவர் உண்டு. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட கிருபை உங்களை காத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவரோட வல்லமை உங்களை காத்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எந்த விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் பர்சனலாக அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து உங்களுக்குள்ள நீ கஷ்டப்படாத. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உங்களுக்கு வர பிரச்சனை இல்லை, அது அவருக்கு வர பிரச்சனை. அவர் அதை சீர் செய்துக்குவார். அவர் அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். அதை அவர் பர்சனலாக எடுத்துக்குவார். உங்களுக்கு வர பிரச்சனையை அவர் பர்சனலாக எடுத்துக்குவார். நீங்கள் எந்த விஷயத்துலையும் போய் மூக்க நுழைச்சி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த நேரத்துலையும் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உங்களுக்காகவே மாத்திரம் அவர் உங்கள் பேக் எண்டில் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்த நேரத்துலையும் நீங்கள் அது இல்லை இது திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இல்லைன்னா உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். என்னை பிடிச்சிக்க, என்னை விசுவாசத்தோடு என்னை பிடிச்சி பின்னாடி வா. நான் உனக்கு தேவையான காரியத்தை தேவையான நேரத்தில் செலுத்துகிறேன். அவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் கற்றுக்குங்க. முதல்ல எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. எல்லாம் ஜெயமாய் முடியும். கர்த்தருக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லும் போது நீங்கள் இப்படி தான் பர்சனலாக, பிரதர் எனக்கு டைமே இல்லை பிரதர் ஜெபிக்க, எனக்கு கூட தான் இல்லை, எனக்கு கூட ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நன்மையானதை செய்வார். எந்த நேரத்திலலாம் நான் டைம் கிடைக்குதோ நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய போராட்டங்களையெல்லாம் நான் தாண்ட கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் அதே பலனை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
எத்தனை போராட்டம், டெய்லிக்கும் எந்திரிச்சா காலையில் எந்திரிச்சா போராட்டம். இப்போல்லாம் அதுக்கான முகம் அது என்ன வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அந்த தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்ன பேசினாலும் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி போயிடுறேன். அது யாராக இருந்தாலும் சரி தான், யார் பேசினாலும் சரி தான். அது எங்கள் அம்மா பேசினாலும் சரி தான், அது எங்கள் அப்பா பேசினாலும் சரி தான், உறவினர் பேசினாலும் சரி தான், சொந்தக்காரங்க சொன்னாலும் சரி தான். எனக்கு இவ்வளோ தான் முடியும், நான் இவ்வளோ தான் செய்வேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓரமாக போயிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஆள் அவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கணக்கு கொடுக்கல. சபைக்கு வந்திருக்கிற உங்களை நன்றி பலிகள் செலுத்தி கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக எண்ணி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விழுந்த என்னை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் பாதைகள் என்னை சூழ்ந்தபோது கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த போன மாதம் முழுதும் நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். போன மாதம் முழுதும் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகளை அற்புதமாக என்னை அழைத்தீ.
சில பேர் நினச்சிட்ருக்கீங்க ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் வேறு உலகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவர் வேறு உலகத்துலேருந்து என்னை பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஹீ இஸ் கன்சர்ன் அபவுட் யூ. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஜீசஸ் எப்பவுமே இயேசு பெஸ்ட்டான இடத்துல எங்கேயுமே இல்லை, அவர் ஒஸ்ட்டான இடத்துல தான் இருந்தார். அவர் எங்கெங்கே இருந்தார்னா கஷ்டப்படுறவன், நோயில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன், கவலைப்படுறவன், கண்ணீரில் இருக்கிறவன், இவங்க மத்தியில் தான் அவர் ஊழியம் செஞ்சார். அவர் ஒரு பெஸ்ட்டான இடத்துல போய் உட்காந்து அவர் ஊழியம் செய்யலை. யாரெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு டிஸ்ட்ராய் போய் இருந்தாங்களோ அவர் அந்த இடத்துல தான் அவரோட ஊழியத்தை தொடங்கினார். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல தான் செஞ்சார். நம்ம நினச்சிட்ருக்குறோம் அவர் என்னை அவர் என்னை நியாயம் தீர்த்துருவார் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, நீ குணமாயிருவ அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். நீங்கள் அவர் என் மேலே நான் பண்ண பாவங்களெல்லாம் கணக்கு வச்சு அதுக்கு பழிதிக்கு நிற்கிறார்னு நினைக்கிறீங்க. இல்லை, அவர் உங்களை மன்னிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே அவர் இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவர் நீங்கள் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி இப்படின்னு எதை கதறிட்டு இருக்கும்போது அப்படியே நீ சாப்பிட்டியான்னு உங்களை கேட்குறாரு. ஹல்லேலூயா. நீ சாப்பிட்டியான்னு அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணல, என்ன யோசிக்கிறாரு, பிரசங்கம் முடிச்சுட்டு இவங்க போகும்போது வெறுமா போவாங்களா சாப்பிட்டுட்டு போவாங்களான்னு நீங்கள் சாப்பிட்றத பற்றி அவர் கன்சர்னாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் பிள்ளை போகும்போது இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தானே, இதெல்லாம் கேட்டுட்டு பசியாக இருப்பானே, போகும்போது சாப்பிட்றானே, ஒரு பர்சனலாக சில விஷயம் சொல்லலாம். அவர் உங்களை பற்றி அன்றாட வாழ்க்கை, உங்களோட அன்றாட தேவை, உங்களோட அன்றாட உணர்வு, உங்களுடைய அன்றாட ஆரோக்கியம், உங்கள் அன்றாட குறைவுகள் எல்லாத்தையும் பற்றியும் அவர் கன்சர்ன் உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதமும் அப்படியாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி சொல்கிறேனே, நீங்கள் எதையோ பற்றி பெருசாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ சாப்பிட்டியான்னு உன்னை கேட்குறதுக்கு யார் உங்களை அப்படி கேட்பா? யார் உங்களை கேட்பா? நீ சாப்பிட்டியா? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நீ சாப்பிட்டியா? நீ என்ன பண்ணுறேன்னு ஒரு தகப்பனை தாண்டி வர யாரும் இந்த வார்த்தையை இந்த வார்த்தை யார் வாயிலேருந்தும் வராது. அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களை இத்தனை மாதம் கருவிலே சுமந்தவர், உங்கள் தாயின் கருவிலிருந்து உங்களை கண்டு கொண்டு வந்தவர், ஒரு நாளும் உங்களை கைவிட்டதே இல்லை. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் இந்த மாதம் போன மாதம் மே மாதம் 30ஆம் தேதி நான் இங்கே வர்ஷிப்புக்கு நிற்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா செத்துட்டாலும் அதுக்கப்புறம் நடக்கிற சடங்கெல்லாம் அப்படி தானே. என்னோடய வேலை என்ன இருக்குது? அவர் கொடுத்த வேலை வர்ஷிப் நடத்தணுன்றதுக்கு. அது பெருமைலாம் இல்லை. அதில் நான் பாட்டுக்கு வர்ஷிப் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதோட என்னென்னா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்ன்றதை ஒரு காலத்துலையும் மறந்துடாதீங்க. நான் உங்களை பட்டப்பகலை போல் பிரகாசிக்க பண்ணேன். பட்டப்பகலை காட்டிலும் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறேன். வெளிச்சத்தை காட்டிலும் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறேன். அந்த மாதம் கர்த்தர் உங்களோடு வழி நின்று எல்லா இடத்துலையும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் பாருங்கள், போன மாதம் இருந்த ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த மாதம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவங்க மனசுக்கு அவங்களுக்கு பர்சனலாக எல்லாமே தெரியும். சில பேர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே ஒரு புக்கை வச்சுட்டு இதை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. இல்லவே இல்லை, நான் ஏதாவது நோட்ஸ் வச்சுருப்பேன், இதை பார்க்க கூட எனக்கு இங்கே இருக்காது. நான் கீபோர்டு வாசிக்கணும், நான் பேசணும், நான் உணர்வுபூர்வமாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியல. ஆனால் நான் ஏதோ பேசணும் அப்படின்னு பேசலை. ஒரு நாள் வரும், அந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற நாளாக இருக்கும். அந்த நாளைக்கு குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு, அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியமும் வாழ்க்கையில் தாமதிப்பதில்லை, குறித்த காலத்தில் நடந்து முடியும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் சரி, உங்களுக்கென்று வச்சிருக்கிறது கண்டிப்பாக நேரத்துக்கு சேர்ந்தே தீரும். உங்கள் ஆகாரத்தை கரெக்டான நேரத்தை உங்கள் தட்டுக்கு வரும். எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற ஷெட்யூலில், பிஸியான ஷெட்யூலில் அப்படி இருக்குது, நான் இப்படி வேலையில் இருக்கேன், இல்லை, இங்கே உட்காருங்களேன். 1 மணி நேரத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு இங்கே உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். நீ என்னை பார்க்குற நேரம்லாம் நான் அவனை பார்த்துட்ருக்கிறேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயலாமையில் நீர் செயல்படுவீர். இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னில் விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார்,
தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே கையை வைத்து சொல்லலாம் ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறோம். இப்போது நான் அல்ஃபா ஒமேகாவும் ஆதியும் மந்தமுமாக இருக்கிறேன். ஐ எம் த ஸ்டார்டிங். நான் தான் எண்டு, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு என்று கர்த்தர் சொல்லுவேன். உனக்கு முடிவும் நான் தான், தொடக்கம் நான் தான். நீ யாரையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறல்ல, இல்லை, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. உனக்கு நீ உன் தாயின் கருவறையில் உருவாக முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு என்ன லைஃப் இருக்குது, உன்னோட முடிவு எங்கே இருக்குது, உன்னோட முடிவு எப்படி போய் முடிய போகுதுன்னு நான் உனக்கு கரிசனையோடு பார்த்துட்ருக்கிற தேவனா. எத்தனை காரியங்களில் எனக்கு ஆண்டவரே இத்தனைலாம் தோல்வி தோல்வி நீ யோசிச்சுட்ருக்கிற. இல்லை, நான் செய்யக்கூடிய ஏந்தி உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை இந்த வருடத்தில் பாதியை கடந்து அடுத்த பாதியில் கர்த்தர் உங்களை ஜெயக்கொடியோடு அழைத்து செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை நடத்துவாங்க. அவர் என்னை நித்தமும் நடத்துகிறார், என்னை நித்தமும் நடத்துகிறார். கர்த்தர் என்னை நடத்தலை, அவர் என்னை நித்தம் ஒரு சின்ன சின்ன வார்த்தையில் பாருங்களேன் வித்தியாசம். அவர் என்னை வெளிச்சமாக மாற்றலை, வெளிச்சத்தை காட்டிலும் பிரைட்டாக ஆக்குறாருன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் என்னை நடத்தலை, என்னை நித்தமும் நடத்துகிறாருன்னு. எல்லாத்தையும் வார்த்தையை பாருங்கள், சின்ன சின்ன வார்த்தையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தவன் என் காலையில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாடி 2 மூட்டை முன்னாடி ஒரு மூட்டையை வச்சுட்டு தள்ளிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருந்தான். ஒரு நாள் போயிட்டுருக்கான், 30 நாளாக ஒரு மாதம் போயிட்டே இருந்திருக்கிறான். போலீஸ் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவன் என்னத்தையோ தூக்கிட்டு போகிறான், என்னத்தையோ வைக்கிறான், திருப்பி போகிறான், திருப்பி அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அவங்க போலீஸ் சொன்னாங்களாம், கொண்டா என்னத்தை எடுத்துகிட்டு போகிற நீ டெய்லிக்கும்? மண் மூட்டை பின்னாடி 2 முன்னாடி ஒரு மூட்டை மண் மூட்டை எடுத்துகிட்டு நீ தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கியே, என்னத்தை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னானா, ஒன்றுமே இல்லை சார், அது ஒன்று மண்ணு தான் சார் அப்படின்னு. உடனே அவர் அதை எடுத்து கீழ்ச்சி எடுத்து பார்த்தானா உள்ள வெறும் மண். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி 2-3 நாள் பார்த்துருக்காரு, திருப்பி எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த மண்ணை 3 மூட்டையை எடுத்துகிட்டு போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு இடத்துல கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருந்திருக்கான். திருப்பியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து
திருப்பி கீழ்ச்சி அந்த மண்ணை எடுத்து லேபுக்கு கொடுத்து விட்டு இதை டெஸ்ட் பண்ணுங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. அவங்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இது மண்ணு தான், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லேபில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் இவன் ஒரு நாள் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்கான். அந்த லேபில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தெரியாமல் போய் பக்கத்தில் உட்காந்து, நீ என்னமோ பண்ணுற, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரில, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற, ஆனால் அதை என்ன பண்ண மாட்டேற, சொல்ல மாட்டேற, என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. சார் இல்லை சார், நான் ஒன்றும் இல்லை நீ செய்கிற என்னமோ திருட்டுத்தனம் செஞ்சிட்ருக்கிற, ஆனால் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, சார் நான் சொன்னால் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களா, சொல்ல சார் அப்படின்னா, சொல்லுப்பா சார் அப்படின்றாங்க, சொல்லு, நான் திருடிட்டு போன மண்ணை தான் நீங்கள் பார்த்தீங்க, நான் திருடிட்டு போனது மண்ணல்ல, சைக்கிளை திருடிட்டு போனேன், சைக்கிளில் தான் டெய்லிக்கும் ஒவ்வொரு சைக்கிளை திருடி கொண்டு போய் வச்சு விற்றுட்ருக்கேன், நீங்கள் மேலே இருக்க மண் மூட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் எடுத்து திருடிட்டு போனது என்னது, சைக்கிளு அப்படின்னு. சில பேர் என்ன பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. அந்த திருத்த முடியாதவர்களை இந்த பந்திக்கு முன்பாக நிறுத்தி அந்த ஒரு 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 என்ன சொல்லலாம், அந்த ஒரு டம்ளர் ரைட்டா, அந்த ஒரு டம்ளரில் இருக்கிற அவருடைய அந்த அந்த பந்தியில் பங்கு பெற வைங்களேன். அந்த வச்சுட்டு என்ன பிரதர், அவன் பாவம் செய்கிறானே, பாவம் செய்கிறவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் கொடுக்க அவன் உள்ளான மனிதன் வெளியில் வருவான், அவன் சுத்தமாவான். ஏன்னா அந்த பந்திக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை அந்த பந்திக்கு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, சந்தோஷமா இயேசுவின் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, நேசரே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, ஆத்தும நேசரே, உம் நேசம் பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே, வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம், கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம், அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம், கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம், சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. உங்கள் காத்திருப்பு வீண் போகாது. அல்லேலூயா.
உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அநேக நாள் பல பேர் பல காரியத்திற்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக, வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக, இன்க்ரிமெண்ட்டுக்காக, இன்னும் பல காரியத்திற்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, இன்னுமா நீண்ட நாளாய் தாமதிக்கிற சில உங்களோட நியாயத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் காத்திருப்புக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை இந்த மாதத்தில் எழுத வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களிடமாய் சாய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் உங்களோடு பேச வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஆபிரகாமுடைய காத்திருப்பு வீண் போகலை, அன்னாளுடைய காத்திருப்பு வீண் போகலை, தாவீதோட காத்திருப்பு வீண் போகலை, யோசேப்போட காத்திருப்பு வீண் போகலை. உங்கள் காத்திருப்பும் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோட காத்திருப்பு காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப வேல்யூவாக இருக்கும். இவங்கெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொள்வதெல்லாம் பயங்கர வேல்யூவான விஷயம். நீங்கள் காத்திருந்து உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உடனே இல்லை, அது பெரிய விஷயமா இருக்காது. காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப வேல்யூபிளான விஷயமா இருக்கும். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு அந்த எல்லா காரியத்தையும் உங்கள் காத்திருப்புக்கான பதிலை கொடுக்குற மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் அவரோட அன்பு ஆழமான அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஆழமான அன்பு. எவ்வளோ ஆழம், எவ்வளோ ஆழம், ரொம்ப ஆழமான அன்பு. அது எந்த ஆழம்னு பாட்டு பாடிட்டு சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயிரான அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. துணையில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, துணையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. துணையில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, துணையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. அல்லேலூயா. இது எப்படி அன்பா? இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. யார்கிட்ட வர்ற அன்பு? அவர்கிட்ட வர்ற அன்பு. அல்லேலூயா. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரு கிளாஸில் உட்காந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான்.
மோசேயோடு தேவன் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க சிலபஸ் மோசையை பற்றி பேசுகிறாங்க. மோசையோடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் திடீர்னு பார்த்தா தப்பக்கணுங்க சர்ச்சுக்குள்ளே துப்பாக்கி தூக்கிட்டு ஓடியாந்துருவாங்க. துப்பாக்கி தூக்கிட்டு ஒரு 20 பேர் தடன்னு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஓடினது யார்? சண்டே ஸ்கூல் டீச்சர் தான். ஓடி ஓரமாக ஒதுங்கியிருந்தேன். ஒரு பையன் மட்டும் உட்காந்துனோம்னா கலர் பண்ணிவிட்டு அவன் பாட்டு உட்காந்தான். அந்த டீச்சர் அப்படி மெதுவாக நான் வந்து டேய் வாடா சுற்றுவாங்கடா வாடா அப்படின்னாண்ணா. இப்படி ஏற்றி மேலே பார்த்துட்டு சொன்னாண்ணா, இப்போ தான் சொன்னீங்க மோசையோட ஆண்டவர் இருந்தாருன்னு அப்படின்னா. அது மோசேடா நீ வாடா அப்படின்னாங்க. மோசையோடு இருந்த ஆண்டவர் தான் என்னோடய இருக்கிறாரு, பேசாமல் இல்லைங்க அப்படின்னா. பிள்ளையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற விஷயம், மோசையாக இருந்தாண்ணா நானாக இருந்தேண்ணா, நாங்கள் 2 பேரும் ஆராதிக்கிறது ஒரே தேவன் தான், அவர் என்னோடய இருப்பார், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேங்கண்ணா, நீங்கள் போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன். அது மோசேடாண்ணா, மோசே என்ன பெருசா? நான் பெருசு. நீங்கள் சொன்னீங்கல்ல நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் பெருசு, பெரியவர் மோசே விசுவாசிக்கிற ஆண்டவர் மோசையோடவே இருந்தார்னு சொன்னீங்களே, அப்போ ஆண்டவர் என்னோடையும் தானே இருப்பார். சுட்டு போனால் நீங்கள் போங்க நான் கலர் பண்ணுறேன்ட்டு அவன் பட்டு கலர் பண்ண போயிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கும்? நீங்கள் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளை நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது திருப்பி பேசும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது திருப்பி சொல்லும். நீங்கள் என்ன, அது ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே சொல்லும். உங்கள் ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் அது அப்படியே வீட்டில் போய் சொல்லும். நான் எங்கள் டீச்சர்ஸ்லாம் அதான் சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களை தான் அவன் ரோல் மாடலாக வச்சுருப்பான், உங்களை தான் பார்ப்பான், உங்களை தான். நீங்கள் சின்ன பிள்ளைய போய் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சின்ன பிள்ளை இப்போ மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லாம் ஒரு எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் கைகளை உயர்த்தி சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆய்களை விரிவாய் திறந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா.
உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாய்களை திறந்து வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானபூமி வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உம் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்தி. நான் பல பேரை பார்க்கிறேன், உமது பிரசன்னம் இறங்குகிறதையும் பார்க்கிறேன். வாய்களை விரிவாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எனக்குள்ளாய் இறங்கி வாங்கன்னு வாயை திறந்து கேளுங்களேன். கேட்கும் பொழுது அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு அக்கினியின் வல்லமை இந்த இடத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறது. சூப்பர் நேச்சுரல் காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் இப்பொழுது உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ரீபா தட ஷக்க தரலர தட கபரா ரீ ஹந்துரா தட ஷதட கபரவா ரீபா கா. இப்பொழுதே 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 அந்த மகிமையின் மேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆளுகை செய்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னுமாய் பல காரியங்களை, உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். வாயை விரிவாய் திறங்க, கேளுங்க கேளுங்க. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு உங்களதான் பாசமா கூப்பிடுறார். மகளே மகனே என்று கூப்பிடுகிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உங்களை அழைக்கிறார். ஆவலாய் அழைக்கிறார். தன் கரங்களை நீட்டி அழைக்கிறார். மகளே வா, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று உங்களை அழைக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மேல கன்சர்ன் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவனுக்கும் கிடைக்காத அந்த அன்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எதுவுமே இல்லைனாலும் நீ என்னோட வா, வெறுங்கையா உங்களை பிடிச்சு இழுத்து கூட்டு போறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. திருப்பி சொல்றேன், சமாதானத்தை தேடி எங்கோ அலைந்தேன், இயேசுவை உம்மிடத்தை நான் கண்டேன், ருசித்தேன் சொல்லத்தக்கதாய் உம்மிடத்தில் இருக்கிற அந்த அன்பை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இவங்க மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறதை எங்கள் கண்கள் காண்கிறது. பலத்த கிரியைகளை செய்கிறதற்காய் நன்றி. இன்னும் ஆச்சரியமாய் நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா பலவீன கட்டுகளும் இந்த மாதத்தோடு முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் வல்லமை செய்கிறதை எங்கள் கண்கள் காணட்டும். பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூர்த்தி செய்கிறதற்காக நன்றி. நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சத்தை இந்த மாதத்தில் இவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தங்கி தாபரிக்கட்டும். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதா.